இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் அன்பான நேயர்களே, மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். புதிய தலைப்போடு இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் எங்களை பார்க்கும் பொழுது இந்த அறம் செய் நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக ஒரு பெருமையாக சொல்கிறது எங்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருக்குது. இன்னும் நிறையா செய்யணுன்ற ஆசை எங்களுக்கு இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த நிகழ்ச்சி இன்றைக்கு சமூகத்தில், அதுவும் குறிப்பாக ஆசிரியர்கள் மத்தியிலையும் குழந்தைகள் மத்தியிலும், குழந்தைகளை பெற்று வளர்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள், ஐயோ இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே இல்லையே, இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. சரியாக போயிட்டுருக்கோம், இந்த நிகழ்ச்சி சரியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து உங்கள் ஆதரவுக்கு நன்றி. மாதா தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியை ஒரு ப்ரைம் டைமில் அதி முக்கிய நேரத்தில் இதை ஒளிபரப்பு செய்துட்டு இருக்கிறாங்க. உலகெங்கும் இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், தமிழ் சமூகமாக இருக்கட்டும், அத்தனை பேருமே இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க, எந்தவித பேதமும் இல்லாமல். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்து இத்தனை நாளாக அப்படியே போயிட்டு இருப்பதற்கு காரணம் கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம். நிச்சயமாக அவங்களுக்கு இந்த பெரிய கிரெடிட் போய் சேர்ந்தாகணும். ஓகே, இன்னைக்கு புதுசாக ஒரு டாப்பிக்கோடு நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த டாப்பிக்கை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியினுடைய நடுநாயகமாக இருந்து இந்த நிகழ்ச்சி மிக அழகாக வழிநடத்தி கொண்டிருப்பது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த நிகழ்ச்சியினுடைய த குவீன் ஆஃப் அறம் செய் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய வார்த்தை சொல்லிட்டே இருக்கலாம். சொன்னா பின்னாடி ஒரு அடி உழுவனுக்கு. அதனால நம்ம வெல்கம் பண்ணிடலாம். நம்ம டாக்டர் ஷில்பா டெரன்ஸ் அவர்களை அன்போடு வரவேற்போம். வெல்கம் டாக்டர். நான் சொன்னது பொய் இல்லை, உண்மையாக சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த குவீன், அதாவது இந்த நிகழ்ச்சியை பல இடங்களில் அவங்களுடைய அனுபவத்தில் கிடைத்த விஷயங்களை உடனடியாக அதை அழகாக டாப்பிக்காக காயின் பண்ணி இன்னைக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராமாக கொண்டு வந்ததுக்கு காரணம் இந்த நிலையம். இந்த நிலையத்தில் இவர்களுடைய அந்த பெரிய பங்களிப்பு அது ரொம்ப அதிகம். அது மிகையல்ல, உண்மைதான். அது அத்தனையுமே அவங்க அடிக்கடி சொல்ல விஷயம்தான். எல்லாமே க்ளோரி டு காட், கடவுள் கொடுத்துருக்காரு, அதை நம்ம செய்கிறோம், அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோன்னு சொல்லி. அந்த வகையில் டாக்டர் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை சும்மா ஒட்டுற மாட்டோம் இந்த முறை. மைக்க பிடிங்க. அப்புறம் எப்படி இருக்குது நம்மளுடைய ப்ரோக்ராம்னுடைய ரீச் அவுட்டு? கண்டிப்பாக சொல்லணும். நான் பார்த்தீங்கன்னா லேட்லி எங்கே போனாலும் லாஸ்ட்டாக நம்ம வர எபிசோட்ஸ் சில்ட்ரன் அண்ட் லா பற்றி பண்ணதை பற்றி நிறைய பேர் ஸ்டாப் பண்ணி கேட்டிருக்காங்க. நமக்கு 18 வயசு தான் வரைக்கும் தான் குழந்தை அப்படின்னு நாங்கள் 12 வயசுலேயே குழந்தை நினச்சிட்டோமே, நம்ம ரொம்ப ஃப்ரீயாக விட்டுட்டோமே, லாஸ்லலாம் இப்படி இருக்கா, குழந்தைங்களும் நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, நாங்கள் குழந்தைங்கள உட்கார வச்சுட்டு நாங்கள் இதை பார்க்குறோம், இல்லைன்னா நீங்கள் சொல்கிறத நாங்கள் நம்ம குழந்தைங்களோட ட்ரை பண்ணுறோம், இதுக்காக தான் நாங்கள் 200th எபிசோடுக்கு அப்புறம் அந்த ஸ்பெசிஃபிக்காக குழந்தைங்களுக்கு ரீச் ஆகணும்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணது. ஸோ தேங்க்யூ வெரி மச். எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக டாபிக் ஏதாவது வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பருக்கு அமுச்சு விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நம்ம அந்த கொஸ்டின்ஸையும் ஆன்சர் பண்ணுவோம். ஷோர் டாக்டர், சூப்பர். நல்ல அருமையான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இது. டாக்டர் வச்சுட்டே கூட அதை சொல்லலாம். நான் ஆக்சுவலாக நீங்கள் நினச்சிட்டு இருந்தோம், உங்கள்கிட்ட ஏற்படுற சந்தேகங்கள், உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்கள், இந்த மாதிரி குழந்தைகள் வளர்ப்பிலும் சரி, ஏதாவது வகையில் உங்களுக்கே தனிப்பட்ட விதத்தில் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுங்க அப்படின்னா நீங்கள் அதை எங்களுக்கு நீங்கள் எழுதி அனுப்புங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியில் நாங்கள் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பரை போடுறோம். இது என்ன எப்படி அனுப்பணுன்றதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். அனுப்புங்க, நிச்சயமாக அதையும் நம்ம இந்த தளத்தில் பேசுவோம். தேங்க்யூ டாக்டர். உங்களுடைய இடத்துக்கு போய் உட்காருங்க. நேயர்களே, புதிய தலைப்போடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்க இருக்கிறோம். நிறைய தலைப்புகள் நம்மளுடைய வாழ்க்கையை ஒட்டி, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு நாங்கள் பழைய எபிசோட்ஸில் விளக்கி சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் இந்த தலைப்பு ஏறக்குறைய நாங்கள் இதை நேரடியாகவும் சப்டாப்பிக்காக பல விஷயங்களில் இதை பற்றி பேசியிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு வரப்போகிற இந்த வாரங்களில் ரொம்ப முக்கியமாக இதை பேசுவதற்கான காரணம் என்னென்னா, இன்னைக்கு அதிகமாக அந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அதனால் இதை இதுதான் மெயின் டாப்பிக்காக வச்சு இதை பற்றியே நம்ம பேசலாம் அப்படின்றதுனால தான் இன்றைக்கு இந்த டாபிக் எடுத்துருக்குறோம். மென்டல் ஹெல்த், மனநலம் சார்ந்த அந்த வலிமை, மனநலம் சார்ந்த கேள்விகளுக்கு நமக்கு ஒரு பெரிய விளக்கம் தருவதற்கு நம்ம நிலையத்திற்கு தங்களுடைய துறை சார்ந்து, தங்களுடைய பணியில் இது சார்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிற நிறைய நிபுணத்துவம் வாய்ந்த இந்த ப்ரொஃபஷனல்ஸ், நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அன்பான சகோதரிகள் வந்திருக்கிறாங்க. அவர்களை அன்போடு நாம் வரவேற்போம். வெல்கம் வெல்கம்.
கேள்விக்கான பதில் சொல்வதற்கு ஆட்கள் தயாராக இருக்கும்போது கேள்விகளுக்கான ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இன்றைக்கு நமது நிலையத்திற்கு வந்து நிறைய கேள்விகளை அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த கேள்வியிலும் சரி, உங்கள் சார்பாகவும் கேள்விகளை கேட்பதற்கு வந்திருக்கிறாங்க அன்பான பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள். அவர்களை அன்போடு நாம் வரவேற்போம். வெல்கம். இது ரொம்ப பெக்யூலரான ஒரு டாபிக் இது. ஏன்னா இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தவே ரொம்ப யோசிப்போம். ஆனால் இதுக்குள்ளார இருக்கிற விஷயங்கள் வந்து பெருசு. இதை சரியாக புரிஞ்சிக்கலைன்னா அதுவே பெரிய பிரச்சனையாக மாறிடும். அதனால் அன்பான நேயர்களே, ஒரு பெரிய வேண்டுகோளோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த மென்டல் ஹெல்த், மனம் சார்ந்த அந்த பிரச்சனை, அந்த மனம் சார்ந்த ஆரோக்கியம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு தெரியாத விஷயமா அப்படின்னு. மேபி இந்த எபிசோடில் எண்டில் உங்களுக்கு சரியான விளக்கம் தரப்படும் என்று நான் நம்புகிறோம். இப்படி தான் ஒவ்வொரு டாப்பிக்லையும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் இது பெரிய டாப்பிக்காக கடைசியில் முடியும் போது இவ்வளோ இருக்குதான் அந்த டாப்பிக்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் இந்த நிகழ்ச்சி நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க, தொடர்ந்து பாருங்கள். இதை வந்து மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. அந்த வகையில் இப்பொழுது நம்ம நிலையத்துக்கு வந்திருந்து அந்த மென்டல் ஹெல்த் சார்ந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு, அவர்கள் பணியிடத்திலிருந்து பெற்ற அனுபவங்களையும் அவர்கள் பெற்ற அறிவிலிருந்து நிறைய விஷயங்கள் சொல்வதற்கு வந்திருக்கிறவர்களை நம்ம அன்போடு வரவேற்று அவங்கள பற்றி ஒரு சிறிய அறிமுகம் அப்படியே சொல்லுங்கள். நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்களுடைய பெயர் என்ன? நான் டான்யா. நான் ஒரு ஜிவிகே வித்யா மந்திர் அப்படிங்கிற ஸ்கூலில் ஸ்கூல் கவுன்சிலராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏரியா கவுன்சிலர் கிடையாது, ஸ்கூல் கவுன்சிலர். என்ன செய்வீங்க ஸ்கூல் கவுன்சிலர்? ஆக்சுவலாக இப்போ வந்து கவுன்சிலிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸ் வர்றாங்க. பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறாங்க, இல்லை அவன் வந்து கொஞ்சம் வியர்டாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா டீனேஜர்ஸ்ன்றப்போ அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாமே பற்றின அவேர்னஸ் நம்ம கொடுத்தாலும் அதை வந்து நீங்கள் ஸ்கூலில் நீங்கள் இது பண்ணுறோம். குட், வெரி குட், சூப்பர், தேங்க்யூ. வெல்கம். நீங்கம்மா? என்னோட பேர் லோகேஸ்வரி. ஐம் எ சைக்காலஜிஸ்ட். நான் ஒரு கேன்சர் ஹோமில் பார்ட் டைம் சைக்காலஜிஸ்டாக இருக்கேன். அண்ட் கம்யூனிட்டி மென்டல் ஹெல்த்லேயும் ஒர்க் பண்ணுறேன், டாக்டர் நெட் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன். வெல்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அபிராமி. நாங்கள் வந்து டாக்டர் நெட் இந்தியா அப்படின்ற ஒரு சேவை அமைப்பை ஒரு கடந்த 8 வருஷமாக நடத்திட்டு இருக்கோம். இது முக்கியமாக எதுக்குன்னா, மலை கிராமங்கள்ல இருந்தும் அப்புறம் நகர்ப்புறத்துலேயும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வந்து மருத்துவ வழிகாட்டுதல் பண்ணுற ஒரு சேவை அமைப்பு. ஸோ எங்களோட மெயின் மிஷனே பார்த்திங்கன்னா, ஒரு நோயில் யாராவது தாக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க அடுத்து என்ன பண்ணணும், எங்கே போனால் ஒரு நல்ல பரிவோடு பார்க்குற டாக்டர்ஸ் இருக்காங்க, குறைஞ்ச செலவில் நல்ல தரமான ட்ரீட்மெண்ட் எங்கே கிடைக்குன்ற வழிகாட்டுதல் பண்ணுறோம். ஸோ அந்த வழிகாட்டுதலில் முக்கியமாக என்ன பண்ணுறோன்னா, அவங்கள இங்கே போங்க அங்கே போங்கன்னு வழிகாட்டுதல் மட்டும் பண்ணாமல் அவங்களுக்கு எமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்குறோம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மன ஆரோக்கியம் இருந்தால் தான் உடல் ஆரோக்கியத்துக்கு ஈஸியாக வழிகாட்டும். ஸோ அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். வெல்கம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம இந்த மனநலம் பற்றி இப்போ நிறைய பேசப்படுது. அதுவும் முக்கியமாக கோவிட் காலங்களுக்கு அப்புறம் நிறைய பேசப்படுது. ஸோ அதனால் நாங்கள் இப்போ நிறைய நம்ம கம்யூனிட்டி இல்லை வேலை பண்ணும்போதோ இல்லை நோயாளிகள் கிட்ட வேலை பண்ணும்போதோ அவங்க மனநலம் சார்ந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு அதுக்கும் அக்கறை எடுத்து நிறைய சைக்காலஜிஸ்டோட பேச வச்சு அவங்க மன ஆரோக்கியத்தை முதல் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபிசிக்கலாக அவங்க உடல் நிலைமையும் சரி பண்ணுறோம். ஸோ சந்தோஷம் இந்த நிகழ்ச்சிக்கு வர. வணக்கம், என் பேர் யுவஸ்ரீ. நான் ஒரு ப்ரைவேட் செக்டார் கம்பெனியில் கன்சல்டன்ட் சைக்காலஜிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். அண்ட் டாக்டர் நெட் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன்லேயும் நான் வாலண்டியரிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஃப்ரீ டியூஷன் சென்டர் வந்து ஆர்கனைசேஷன் மூலிமா ரன் பண்ணுறோம். அங்கே வர குழந்தைகளுக்கு வந்து நாங்கள் மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் வந்து அவங்களால அதை சொல்ல முடியாது, எது மென்டல் ஹெல்த் இஷ்யூன்னு கரெக்டாக அவங்களுக்கு ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் அவங்கள அனலைஸ் பண்ணுறது மூலிமா, அப்சர்வேஷன் மூலிமா எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, சூப்பர். வெல்கம். ஸோ சரியான ஆட்களை தான் இந்த முறை நம்ம கொண்டு வந்துருக்கோம்னு நினைக்கிறேன். டாக்டர் கரெக்டாக பிடிச்சிடுறீங்க. ஸோ வெல்கம். இப்போ இந்த பக்கம் அம்மாக்கள், நம்ம குழந்தைகள், நீங்கள் கொஞ்சம் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துன்னு பார்க்கலாம். என் பேர் மேரி ராணி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். சகாய மேரி, ஹவுஸ் ஒய்ஃப். சஹாய் மேரி, ஹவுஸ் ஒய்ஃபர். ரீட்டா மேரி, ஹவுஸ் ஒய்ஃப். டீனா, ஹவுஸ் ஒய்ஃப். கீதா கலைவாணி, ஹவுஸ் ஒய்ஃப். டயனா, டீச்சர்.
மேலே நீங்கள். மேக்டலன் டேனிகா 8th ஸ்டாண்டர்ட். ஜுவானிட்டா வர்ஜினியா 7th ஸ்டாண்டர்ட். ஆனஸ் கேட்டிலியா 7th ஸ்டாண்டர்ட். அர்ஷின் பேகம் 8th ஸ்டாண்டர்ட். அன்யா ஆண்டனி 9th ஸ்டாண்டர்ட். இனியா 6th ஸ்டாண்டர்ட். ஜான்விகா 2nd ஸ்டாண்டர்ட். ஜியானா 6th ஸ்டாண்டர்ட். நம்ம குழுவிலே இருக்கிற பெரிய சீனியர் அவங்க 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். வெல்கம். இல்லை அவங்க அந்த மைக் வாங்கும் போது அவ்வளோ ஒரு 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 சந்தோஷம், அப்படி சூப்பரா அப்படின்னு சொல்லி. குட், வெரி குட். ஹாப்பியா இங்கே வந்தது? நான் கேள்வி நிறைய கேட்பேனே, பதில் சொல்லுவீங்களா? அப்புறம் பார்ப்போம், கேள்வியை பொறுத்து அப்படின்றியா? ஓகே, சூப்பர். பயந்துக்காதீங்க, சும்மா ஜாலியாக பேச போகிறோம். நேர்களே, அழகான ஒரு அமர்வில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள், அதே சமயத்தில் கேள்விகளோடு காத்திருக்கிற பெற்றோர்களும் குழந்தைகளும், ஒரு நல்ல ஒரு காம்போ இல்லை? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வரப்போகிற எபிசோட்ஸ் வந்து ரியலி ஒரு நல்ல ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும் அப்படின்றதுல எனக்கு எந்தவித சந்தேகம் கிடையாது. நீங்களும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். ஒரு முதல் கேள்வியாக எனக்கே ஒரு கேள்வி தான் இது. இந்த டாபிக் சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு அதுக்குள்ளே தான் போச்சு. அடிப்படையில் பேசிக்காக நம்ம மனசில் இந்த மென்டல் ஹெல்த்து அது விட்டுருங்களேன், அந்த மென்டல் கேட்டாலே என்ன தோணுது உங்களுக்கு? என்ன தோணுச்சு? மைண்டு சரியில்லை அந்த மாதிரி நினச்சிக்கோ. மைண்டு சரியில்லை. ஓகே, மென்டல் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு சொல்கிறது மைண்டு சரியில்லை. மைண்டு சரியில்லை. அப்படிங்க மனசு தோணுதை சொல்லுங்கள். மென்டல் என்னும் போதே இந்த பைத்தியக்காரங்களா தெரிஞ்சிட்டு இருக்கிறவங்கள தான் நம்ம பொதுவாக மென்டல்னு சொல்லிட்டு சொல்றது. அப்போ மென்டல்னும் போது அந்த ஃபர்ஸ்ட் வர வார்த்தையே பைத்தியம். ஆமா. கரெக்டா? ஆமா. வேற நீங்களும் யோசிச்சுங்க. வீட்டில் ஏதாவது தப்பு பண்ணிட்டா என்ன மென்டல் மாதிரி செய்கிறேன்னு கேட்பாங்க. என்னம்மா நீ மென்டல் மாதிரி பேசுற அப்படின்னு நம்ம குழந்தைங்கள. மென்டல்னா சம்திங் ரிலேட்டட் டு பிரெயின் அப்படிங்கிறது பதிவாகுது. இப்போ மென்டலுக்கும் சம்திங் இஸ் ரிலேட்டட் டு பிரெயின். ஓகே, குட். நீங்க அப்படி யோசிக்கிறீங்க. குட். நீ சொல்லு சாமி, என்ன மென்டல்னு நான் சொல்றாங்க, டென்ஷன் ஆகல உனக்கு? நம்ம ஃப்ரெண்ட்ஸை கலாய்க்க யூஸ் பண்ற வேர்ட். ஓ, கலாய்க்கிறதுக்கு யூஸ் பண்றீங்களா அந்த வேர்டை நீங்க? அது என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? கலாய்க்கிற இப்போ என்ன சொல்றது, போடா எருமை அப்படின்னு சொல்றோம், ஏதோ சம்திங், ஏதோ அவனை உருவத்தில் வச்சு சொல்றோம், ஏதோ ஒரு பண்றோம். பட் மென்டல்ன்ற அந்த வேர்டை ஏன் அப்படி யூஸ் பண்றீங்க, டீஸ் பண்றதுக்கு அந்த வார்த்தையை? சும்மா பேச்சு வாக்குல எல்லாரும் சொல்றாங்க போடா மென்டல் அப்படின்றாங்க, அதான் நானும் அதை சொல்றேன். அப்படித்தானே இருக்கலாம் மேபி. வேற கண்ணு, அவங்க வந்து ஒரு நார்மல் பர்சனாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன பேசணும்னு தெரியாது. ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் பண்ணுற மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஒரு நார்மல் பர்சன் மாதிரி ரியாக்ட் பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணும்போது நம்ம ஒருத்தவங்கள பேசும்போதோ ஏதோ நம்ம அவங்க பேசுகிறது ஏதோ சரியில்லைன்னா நம்ம மென்டல் அப்படின்னு. சூப்பர். நார்மலா இல்லாமல் அப்நார்மலாக இருந்தா இது என்ன, இது வேற தினசா இருக்குது அப்படின்னு நினைச்சாவே அது வந்து மென்டல் இல்லையா? நீங்க சொல்லுங்க. மென்டல்னு சொன்னால் பர்சன் எப்படி சொல்கிறது, ஒரு பர்சன் வந்துட்டு டிப்ரெஷனாலோ ஸ்ட்ரெஸ்ஸாலோ அவங்களோட நார்மலாக லைஃப்பை லீட் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லீட் பண்ணுற பர்சன். ஓகே ஓகே ஓகே. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா சட்டைய துணி கிணி எல்லாத்தையும் அள்ளி போட்டு நடந்து போயிட்டு இருப்பார் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர். இல்லை இப்போ நாம அப்படி போவோமா? பட் ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக போகிறாரு அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, குட். சொல்லுங்கள். சம்டைம்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி வியர்டாக ஆக்ட் பண்ணாங்கன்னா மென்டல்னு சொல்லுவோம். அட கடவுளே, நம்ம அடுத்து புல்லிங் எபிசோட் எடுக்கணும் போலியே. உங்களுடைய ப்ரொஃபஷனலில் இந்த வார்த்தையை நீங்கள் முதல்ல கேட்டதற்கு நீங்கள் உள்ளே நுழையும் போது, கற்றுக்கும் போது, படிக்கும் பொழுது அதை எப்படி நினச்சிட்டு உள்ளே போனீங்க? என்ன புரிதலோட இவங்கள மாதிரி தான் உள்ளே போனீங்களா, இல்லை நாங்கள் கொஞ்சம் எப்படி போனீங்க? இல்லை, ஆக்சுவலாக சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். அப்போ அந்த சைக்காலஜி சோஷியாலஜின்னு வரும்போது ஓகே ஸ்டடி அபவுட் த மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. மனுஷங்க எல்லாருமே வந்து யூனிக் அப்படிங்கிற வந்து ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஸோ பயம் இல்லை, அதனால வந்து ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஸோ அதனால அதை பற்றி ஒரு தெளிவான இது இருந்ததுனால அந்த பயம் இல்லாதனால கற்றுக்க முடிஞ்சது நிறையா. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் நானும் அங்கேருந்து தான் வந்திருக்கேன் அப்படின்னும் போது முதல்ல எனக்குமே அது வந்து ஒரு காமன் வேர்டு தான். யாரையாவது சொல்கிறதுக்கோ இல்லை நார்மலாக ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தையாக தான் இருந்தது. பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னும் போது எனக்கு முதல்ல சப்ஜெக்ட் பிடிச்சிருந்ததுனால தான் நான் அதில் எடுத்து அதை படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் தான் எனக்கு இந்த மென்டல் அப்படிங்கிற வார்த்தையோட இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் புரிஞ்சு
அதோட மீனிங்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த கோர்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சது. ஸோ அப்படி தான். ஸோ இப்போ எனக்கு வந்து அந்த வார்த்தை எப்படின்னா, இது ஒரு ஸ்டிக்மாவாக இருக்குது, இதை முதல்ல பிரேக் பண்ணணும். ஸோ மென்டல் அப்படின்னு சொல்கிறது ஒரு காமன் வேர்டாக இல்லாமல் அதில் அஃபெக்ட் பண்ணுறவங்களோட இது நிஜமாலுமே புரியும் போது நம்ம அந்த வேர்டை வந்து ஒரு காமன் வேர்டை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றது. அதை பாப்பா சொன்னல, நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் டீஸ் பண்ணுறது கூட அந்த வேர்டை தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றது. குட். நீங்கள் என்ன? நான் ஒரு சோஷியல் ஒர்க்கர். ஸோ எங்கள் பார்வையில் பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் எப்படி வெளியில் சொல்ல முடியாத ஒரு வார்த்தையாக இருக்கோ அதே மாதிரி மென்டல்னு நம்ம சமுதாயம் உருவாக்கி வச்சிருச்சு. ஸோ மனநலம்னு தமிழில் பேசும்போது இன்னும் கொஞ்சம் அது பெட்டராக ஒரு சிலருக்கு புரியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயமா தான் நாங்கள் பார்க்குறோம். ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பார்வை கொடுக்கணுங்கிற மாதிரி பார்க்குறோம். ஆக்சுவலி நான் வந்து சைக்காலஜியே ஃபிசிக்காலஜி அப்படின்னு படிச்சு தான் இந்த கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் எனக்கு சைக்காலஜி ஃபுல் அண்ட் ஃபுல்லி புதுசு, ரொம்ப புதுசு. ஸோ நான் காலேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு சில கேஸ்லாம் பார்ப்போம். அது பார்க்கும்போது இன்னும் நம்மளோட ஆர்வத்தை வந்து அது ரொம்ப தூண்டும். ஓ, இந்த கேஸாக இருந்தால் இவங்களை நம்ம இன்னும் டீல் பண்ணலாம். ஓகே, சைல்டுனா இன்னும் போய் டீல் பண்ணலாம். அவங்களுக்கு மென்டல் ஹெல்த்துங்கிறது ஏன் இன்னும் புரியலை அப்படிங்கிற மாதிரி இன்னும் உள்ளே போய் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆர்வத்தை தோண்டுச்சு. சூப்பர். உண்மைதான். அதில் நீங்கள் வந்து யதார்த்தமாக உங்கள்கிட்ட நீங்கள் ஆரம்ப நிலையில் எப்படி இருந்தீங்க, எப்படி உள்ளே போனீங்க, என்ன புரிதல் அப்படின்னு அழகாக சொல்லிட்டீங்க. இன்னுமே வந்து மக்கள் மத்தியில் பொது தளத்தில் இது 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 தப்பு கிடையாது. ஏன் தப்பு இல்லைன்னா, இன்னும் அந்த புரிதல் வராததுனால அந்த தப்பு இல்லைன்னு சொல்கிறோம். பட் புரிதல் வந்ததுக்கப்புறம் மீண்டும் நம்ம பேசும்பொழுது தான் அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு முரண் கிடைக்குது. ஒரு இல்லையே, இவங்க தெரிஞ்சவங்களே ஏன் பேசுகிறாங்க அப்படின்றது தான். அப்போ நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த மென்டல் ஹெல்த், மனநலம் சார்ந்த விஷயத்தை பற்றி பேசி இங்கே இருக்கிற அத்தனை பேருமே பார்க்கின்ற பார்வையாளர்கள் அவங்க வழியாக கொண்டு போய் சேர்த்துறவங்க எல்லாருமே இதை வந்து கிளியர் பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு புரிதலோடு இருக்கிற ஒரு சமூகமாக மாறிடும். அந்த வகையில் இந்த டாப்பிக்கை அழகாக நாங்கள் காயின் பண்ணி இப்போ அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு ஃபஸ்ட்டு கேள்வியை உங்களுக்கு வச்சுருக்கிறோம். அந்த கேள்வியில் இன்னும் முடியல, அந்த கேள்விக்கான முழு விளக்கம் இப்போ நமக்கு முடியல. ஆனால் ஒரு விளக்கம் தருவதற்கு, அதை பற்றி நல்ல ஒரு புரிதல் கொடுப்பதற்கு நமக்கு இந்த நிலையத்திற்கு ஒரு சிறப்பு விருந்தினர், சிறப்பு அழைப்பாளராக மருத்துவர் பொற்பாவை அவர்கள் இந்த நிகழ்ச்சியை இன்னும் அதிகமாக ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக மாற்றுவதற்கு அவருடைய வருகை இருக்க போகிறது. எனவே உங்கள் அனைவரின் சார்பாக அவங்களை நம்ம கூப்பிடலாமா? வெல்கம் டாக்டர் பொற்பாவை, வாங்க. மாதா தொலைக்காட்சி மற்றும் கோவை ஜீவஜோதி கலை தொடர்புக்கு சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கும் டாக்டர். மீண்டுமா ஒரு பெரிய கைத்தட்டலோடு. உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெருமையான ஒரு தருணம் கூட. ஏன்னா எங்களை விட டாக்டருக்கு இப்போ வந்து அவர் ரொம்ப அப்படியே ஒரு பெரிய மகிழ்ச்சியில் இருப்பாங்க. ஏன்னா நம்ம டாக்டருடைய ஆசிரியர், மென்டார், அவங்களுடைய வழிகாட்டி, அவங்கள வந்து இந்த துறையில் அவங்களே இவ்வளோ ஒரு பெரிய அளவில் கொண்டு வந்ததுக்கு வந்து ஒரு பெரிய காரணம் the women behind the great women. அவங்களுக்கு பின்னாடி இருந்து இன்னமும் கூட அவர்களை உற்சாகப்படுத்துகிற, வழிநடத்துகிற ஒரு நல்ல ஒரு ஆசிரியராக இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை இன்னும் அதிக ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு வந்திருக்கிறாங்க டாக்டர் பொற்பாவை அவர்கள். டாக்டர், சொல்லுங்கள் உங்களை பற்றி, நாங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்கு. ஸோ என்னோட பேர் பொற்பாவை. நான் வந்து ஒரு மனநல மருத்துவர். அதாவது டாக்டருக்கு படிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து மனநலத்தை பற்றி படிச்சிருக்கேன். அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறமா வந்து குழந்தைகள் மற்றும் வளரிளம் பருவத்தினர், அதாவது சில்ட்ரன் அண்ட் அடாலசன்ஸ் பற்றி ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 30 வருஷமாக இந்த ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து இருக்கிறது ஆஸ்திரேலியாவில், ஒர்க் பண்ணுறது ஆஸ்திரேலியாவில். ஆனால் கோயம்புத்தூரில் நாங்கள் ஒரு சேவை நிறுவனத்தை ஆரம்பித்து பாத்வேஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு குழந்தைகள் மனநலத்தில் வந்து மற்றவங்களை ட்ரெயின் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் ஸ்கூல்ஸு அங்கே போய் மனநலத்தை பற்றி பேசுறது, அந்த மாதிரி கம்யூனிட்டி ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்குறோம். இல்லை, பாத்வேன்னு சொன்னோட தான் ஞாபகம் வருது. அந்த வேர்டு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பெரிய பள்ளி அளவில் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர். அவங்கள மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டலோடு நம்ம வரவேற்றுலாம். ஏன்னா அவங்களோட ப்ரெசன்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஒரு சரியான செய்தியை மக்கள் மத்தியில் ஒரு ஆத்தன்டிக்காக, ஒரு உண்மையாக அதிகாரப்பூர்வமாக, எப்பா நீ இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்ததெல்லாம் இல்லைப்பா, இதுதான்ப்பா உண்மை அப்படின்னு சொல்ல வைக்கலாம் இல்லையா? இப்போ அவங்க சொல்லிட்டாங்கன்னா ஓகேங்க, அவங்களே சொல்லிட்டாங்க, நான் இனிமேல் ஏற்றுக்கிறேங்க
அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதனால டாக்டர், ஒரு கேள்வியோட நாங்கள் இங்கே உட்காந்துருக்குறோம், நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்கிறீங்க. அந்த கேள்வி என்னன்னா, மென்டல்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே எல்லோருக்குமா ஒரு ஒரு புரிதல் இருக்கு பொது பார்வையில். அது ஏன் அந்த மாதிரி அந்த 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 புரிதல் அது சரியா அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ மென்டல் அப்படின்னா வந்து இட் பெர்டெயின்ஸ் டு த மைண்ட். கிராமட்டிக்கலி அதுதான் அதோட அர்த்தம். அதாவது மைண்ட், மனசை பற்றின விஷயம் மென்டல் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில். நம்ம மனம் அப்படிங்கிறோம் மைண்டை பற்றி. ஆனால் வந்து நம்ம சமுதாயத்தில் எப்படின்னா, மென்டல்னால் வந்து அது ஒரு மோசமான விஷயமா வந்து பார்க்குறாங்க. அதாவது ஒரு ஸ்டிக்மா க்ரியேட் ஆயிருச்சு. அது ஏன் அந்த மாதிரி ஆச்சு, எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்துச்சுங்கிறத பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் பொதுவாகவே அந்த மென்டல் அப்படிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் கொனோட்டேஷனோட தான் நம்ம வந்து மக்கள் பார்க்குறாங்க. நானே வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு சைக்கியாட்ரி படிக்கணும்னு சொன்னப்போ எங்கள் வீட்டில் அதுக்கு பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நீ என்ன போய் மென்டல் பற்றி படிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி. அது வந்து ஒரு காமனாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு, அது பயமா இல்லை ஒரு வெறுப்பா இல்லை வந்து அந்த ஒரு களங்கம், அதாவது இது வந்து ஒரு நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி உருவாயிருச்சு. இப்போ எங்களோட மெயின் குறிக்கோளே வந்து அது அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் மெயினாக வந்து உடல் நலம் மாதிரியே மனநலம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுக்கு. உடல் நலம் நல்லா இருந்தால் தான் மனம் நல்லா இருக்கும், மனநலம் நல்லா இருந்தால் தான் உடல். ரெண்டும் வந்து ஒன்றோட ஒன்று பிணைந்திருக்குது. ஸோ ஈச் ஒன் அஃபெக்ட்ஸ் தி அதர். அதுதான் எங்களுடைய குறிக்கோள். மென்டல் அப்படிங்கிறத வந்து அந்த நோக்கத்தை நம்ம வந்து மாற்றணும். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே அதுதான் டாக்டர். ஆக்சுவலாக இதனுடைய நாங்கள் ஃபஸ்ட்டு காயின் பண்ணதே வந்து பொதுவாகவே இந்த வார்த்தையே வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, பொதுவில் நிறைய பெற்றோர்கள் மத்தியில் இல்லை நன்கு படித்தவர்களே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த நடா வேணாண்டா அப்படின்னு தள்ளி நிற்கிறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகிறாங்க, குறிப்பாக குழந்தைங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி அறம் செய் அப்படின்ற நிகழ்ச்சி முழுமையாக குழந்தைகளுடைய வளர்ப்பில் ரொம்ப அக்கறை கொள்கிற ஒரு நிகழ்ச்சி. பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, இன்னும் சமூகத்தில் இருக்கிற குழந்தைகளுடைய வளர்ப்பில் மிக முக்கிய பங்கு ஆற்றுகிற எல்லாருக்குமே அந்த குழந்தைய பற்றி ஒழுங்காக நம்ம கற்றுக் கொடுத்துட்டா போதும், அதை சொல்லி ஆகணும். ஏன்னா நாளைய தலைமுறை அது. அப்படின்றதுனால தான் ஒவ்வொரு முறையும் அந்த டாப்பிக்கை நாங்கள் காயின் பண்ணும் போதே வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக ஸ்பெசிஃபிக்காக, இல்லை இந்த விஷயம் வேணும். சில சமயம் வந்து அந்த டாபிக் வந்து ரிப்பீட்டாக ஆகும். பட் ஈவன் தோ அதை ரிப்பீட் ஆனாலுமே ஏற்கனவே பேசின விஷயங்கள்லாம் தாண்டி திருப்பி புதுசாக நிறைய விஷயங்கள் வந்து இன்புட்டாக கொடுக்குற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அந்த வகையில் அன்பான நேயர்களே, இந்த எபிசோடுடைய டாபிக் நான் உங்களை அழகாக ரிவீல் பண்ணிட்டாங்க. டாக்டர் தெளிவாக சொல்லிட்டாங்க, மென்டல் அப்படின்னா அது வந்து மைண்ட் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லி. இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அன்பான நேயர்களே, மென்டல் ஹெல்த், மனநலம் சார்ந்த விஷயங்களை ஆழமாக எல்லோரும் புரிந்து கொள்ளும் விதமாக, ரொம்ப முக்கியமாக என்னன்னா, இதனுடைய புரிதல் தான் வந்து நாளைய சமுதாயமாக இருக்க இந்த குழந்தைங்களுடைய வளர்ப்பில் ரொம்ப முக்கிய பங்காற்ற போகுது. எஸ், நாம் எதெல்லாம் இது தேவையில்லாத விஷயம், இதெல்லாம் அவசியம் இல்லைப்பா அப்படின்னு நினைக்கிற விஷயத்த நம்ம எப்படி அப்படியே கடந்து போயிடுறோம். இல்லை, அது சில விஷயங்களில் நம்ம முக்கியத்துவம் காட்டணும், அதை புரிஞ்சுக்கணும், சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல இன்றைக்கு நாங்கள் எடுத்திருக்கிற இந்த டாபிக் வந்து ரொம்ப உங்களை வந்து யோசிக்க வச்சுருக்கோம். இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த அந்த பார்வை, இந்த மென்டல் ஹெல்த் மென்டல் அப்படின்னு வார்த்தை கேட்டாலே நமக்கு இருந்த அந்த பார்வை எல்லாமே இப்பொழுது கொஞ்சமாக மாறி இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இதோட இதை நம்ம முடிக்க போகிறதில்ல, இன்னும் நிறைய பேச போகிறோம் வரும் வாரங்களில். அதனால் நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், பார்க்க மறந்துடாதீங்க. ஒருவேளை இந்த நிகழ்ச்சி நீங்கள் இப்போ பார்க்க முடியலன்னா கவலைப்படாதீங்க. நம்ம ஜீவஜோதி கம்யூனிகேஷன் சென்டர் அவங்களுடைய யூடியூப் சேனலில் இந்த நிகழ்ச்சி பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கும். அதே சமயத்தில் மாதா தொலைக்காட்சியினுடைய யூடியூப் சேனல்லையும் இந்த எபிசோட்ஸ் எல்லாமே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் அதை பொறுமையாக பார்க்கலாம், அதை பகிர்ந்து கொள்ளலாம். தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை எல்லாத்துட்டையும் பகிர்றதுனா நம்மளுடைய பழக்கம். அதனால் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய்.
आरब से आरब से आरब से